அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய நேர்த்தியான உடை, நேர்த்தியான பேச்சு, தன்னம்பிக்கையான பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே மோட்டிவேட் ஆகும். அந்த மாதிரி மோட்டிவேட் ஆகி வந்தவ தான் நானும். ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக ஸ்ரீ பிரணவாக்காக நான் செல்வியை மனப்பூர்வமாக வாழ்க்கிறேன். அவரோட அம்மான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டீச்சருக்கு அந்த குழந்தை முன்னுக்கு வரதை பார்த்தாங்க ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் பெற்ற தாய் தந்தையை விட ஆசிரியர்களுக்கு நிறையா இருக்கும். இந்த ஸ்ரீ பிரணவா ஆர்கனைசேஷன் லான்ச்சிங்க்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களையும் கௌரவப்படுத்தி என் குழந்தைகளுடைய இந்த ஆர்கனைசேஷன் ஆள் போர் தழித்து பெரிய ஆழம் விஷமாக வளர வேண்டும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அவங்க இதே முன்னாடி இன்னும் 2-3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தொடங்குற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வரணும். நம்ம சமுதாயத்துக்கு அவங்களுடைய சேவை மிகவும் முக்கியம். அந்த சேவை எல்லாரும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா வளரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் லான்ச்சிங். தேங்க்யூ. அதுக்கு தூண்டுதல் தேவையா இருக்கு, சூரிய ஒளி எல்லாமே தேவையா இருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பெண்கள், அதுவும் நம்ம பெண்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆதரவு தேவையா இருக்கு. வீட்டில் இருந்தும் சரி, வெளியில இருந்தும் சரி, பிஸ்னஸை தொடங்கிடுறோம், எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி அதை நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்கறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு நிறைய மீடியா இருக்குது, நிறையா கம்யூனிட்டி இருக்குது. அண்ட் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர். பட் ஒரு 15-16 மாதமாக தான் நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரம்யாங்கிறவங்களுக்கு பெட்ரிடன் நிலைமையில இருந்தாங்க. ஜஸ்ட் நாங்கள் விளையாட்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்து ஆரம்பித்தப்ப அவங்களோட முதல் வருமானம் அவங்க ஒரு 395 ரூபாய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கான அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை டிஃப்ரென்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது. ஏன் அவங்க ஒருத்தருக்கு மட்டும்னு ஆரம்பிச்சு அது இப்போ இந்த ஒரு 16 மாசத்துல 25 பெண்களை சம்பாதிக்க வைக்க முடிஞ்சது. பட் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணணுமா? எத்தனையோ பெண்கள் வீட்டில் இருந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்பொழுது why don't we support them அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த ஸ்ரீ பிரணவா ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டுன்னு நாங்கள் ட்ரை பண்ணி இந்த 1 மாதத்துலேயே ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கு உங்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்ற விஷயம் ஒன்று தான், சம்பாதிக்கணும், அதுதான் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். ஆனால் அது குடும்பத்தையும் பாதிக்காமல் பிள்ளைகளை வளர்க்கறதுலையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் அதே நேரத்தில் சம்பாத்தியமும் பண்ண முடியுங்கிற பல வழிகள் இருக்குது. அண்ட் அதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அந்த சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற இது டீட்டெயில்ஸ் படிக்கும் பொழுது ஓகே, எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கும், தைரியமாக நம்ம இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஷீலா ஆனந்த். செல்வியை எனக்கு சமீப காலமாக தான் எனக்கு தெரியும். அவங்களோட நான் பேசின ஒவ்வொரு நிமிடங்களும் அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பேசும் பொழுது நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம், நீங்கள் சுயமாக உங்களோட காலில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உந்துதல் மட்டும் தேவைப்படாது, அவங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான ஐடியாஸும் தேவைப்படுது. இங்கே அதுக்கு செல்வி ஒரு பெரிய ஊன்றுகோலாய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அண்ட் நம்ம நார்மலாக இருக்கிறவங்க சம்பாதிக்கிறது அப்படின்றது இட்ஸ் குவைட் காமன். நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறீங்க, உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் யூ வில் கோ ஃபார் இட். ஆனால் முடியாமல் நம்ம உலகத்துக்கும் பாரோம், வீட்டுக்கும் பாரோம்னு டிப்ரெஷனில் வீட்டில் முடங்கி இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி இல்லை உங்களாலே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விதையை விதைத்து விட்டு அவங்க வாழ்றதுக்கு அது பெரிய ஒரு ஆதாரத்தையே உண்டாக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது எனக்கு ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் ஸ்ரீ பிரணவா. அண்ட் சமீப காலமாக இவங்க எனக்கு நண்பராக கிடைத்ததில் நான் நிறைய நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன். அண்ட் ஒரு அட்வொகேட்டுன்னும் பொழுது ஒரு சோஷியல் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஐம் சீயிங் இட் வெரி லைக் விமென்ஸுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ
நிறைய விமென்ஸை பற்றி சொல்லும்போது 100 ஆண்கள் இருக்கலாம், 4 பெண்கள் இருக்க முடியாது. அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு பெண்ணுக்கு பெண் எதிரி என்று சொல்லி கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் இல்லை, ஒரு பெண் நினைச்சா பல பெண்களை சம்பாதித்து தங்களுடைய காலில் நிற்க முடியும் என்ற தடைகளை உடைத்து இவங்க அந்த இடத்துல நிற்க வச்சிருக்காங்க. ஸோ ஐ ரியலி proud for Selvi and I do support Sri Pranova and being a part I'm so happy. Thank you. மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர் இவங்க செல்வி எனக்கு கொஞ்ச நாளா அறிமுகம் இருக்கு. ஒரு பிரணவா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு ஒரு பெண்ணுடைய ஒரு சுய தொழில் முன்னேற்றத்துக்காகவும் அந்த பெண் என்ன பண்ணா அவளுக்கு ஒரு லைஃப்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸும் செல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணா இருக்கீங்க, அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கு, ஆனா எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா நீங்க பிரணவாவை நீங்க ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைட் கொடுப்பாங்க நீங்க எப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா அவங்க பெட்ரிடன் உமனையே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, உங்க காலில் நிற்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் செல்வி ஸ்ரீ பிரணவா ஆர்கனைசேஷன். தேங்க்யூ. நான் டாக்டர் செல்வி, ஹானரரி டாக்டரேட் அண்ட் நான் ஒரு ஆண்டர்பிரினர். என்னோட வருமானத்தில் வர்ற ஒரு பகுதியை எடுத்து பெட்ரிட்டடாக இருக்கிற பெண்களை சம்பாதிக்க வச்சுருக்கேன். இந்த ஒரு 16 மாதத்தில் 25 பெண்களை சம்பாதிக்க வச்சுருக்கேன். அதில் இவங்க தான் முதல் பெண்மணி. இவங்க பேர் ரம்யா. இப்போ இவங்க பேசுவாங்க. என் பேர் ரம்யா. நான் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் 16 வருஷமாக இருக்கேன். இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. 30 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எல்லா விஷயமும் சேர்ந்து தான் பண்ணுவோம். இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்போவுமே பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன எங்களுக்கு என்ன இது நல்லது கிடைச்சதோ அதை நாங்கள் திருப்பி எங்களால் முடிஞ்சது ஒரு துளி அளவு செய்யணும்னு நினைக்கிறோம். எப்பவுமே சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் தொழில் முனைவோரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். மேம் ஆன் த வேல இருக்காங்க. என்னோட அம்மால இருந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மால இருந்து இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் பொழுது சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சாலும் ஏன் நாங்கள் மட்டும் இந்த மீடியா மூலமாக இருக்கிற எத்தனையோ பெண்கள் இதை பார்க்கும்பொழுது இஃப் தே ரியலி வாண்டட் டு கெயின் தேர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அண்ட் அடிஷ்னலி இந்த சொசைட்டிக்கு நான் கேட்க வர்றது ஒன்று தான், உங்கள் நெட்வொர்க்கில் யாருக்காவது பெட்ரிடனாக இருக்கிற பெண்கள், படுத்த படுக்கையான நிலைமையில் இருக்கிற பெண்களோட நெட்வொர்க் ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ. பெண்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய செய்யறாங்க. ஆக்சுவலா அவரை சந்திக்க வேண்டிய முயற்சி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அவரோட முதல் விசிட் டு டெல்லி, அதுல ஒரு 1.5 ட்ரில்லியன் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள தமிழகத்துல ஒரு மாற்றம் காட்டுறதா அவர் சொல்லியிருந்தாரு. பட் அட் தி சேம் டைம் இந்த பெட்ரிடன் விமனை மட்டுமே சம்பாதிக்க வச்சு தமிழகத்தில் இருக்கிற பெண்களை வச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ள இல்லை 3 வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு எக்கனாமிக் இம்பாக்ட் நாட்டில், சென்னையில், தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட அவரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அரசு நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க, இதுவே போதுமானது. பட் இப்படி ஒரு முயற்சி இருக்குங்கிறத தெரியப்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் செக்யூர்டா நாங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. As the flame rises high, let the empowering fire in us shine brighter. Round of applause, please.
and a mission becomes a legacy. It gives me immense pleasure and privilege to welcome each one of you to the grand lunch of Sri Pranava, a platform dedicated to empowering women, fostering leadership and building legacies. On behalf of the Sri Pranava family, I extend my heartfelt welcome to our chief guest, Ms. Sujata Babu. Ma'am, your inspiring journey, leadership and commitment to empowering women through confidence and communication truly embody the spirit of Sri Pranava. We are deeply honored to your gracious presence today, ma'am. I also take this opportunity to warmly welcome our visionary founder, Dr. Selvi, whose dream, passion and unwavering dedication has given birth to Sri Pranava. Your vision of creating a community where women grow together, support one another and leave lasting legacies is an inspiration to us all. A warm welcome to our esteemed guest of honors, Advocate Sheila Anand, Mrs. Chellamal, Mrs. Andalamal, Mr. Srinath Tulasi, Mr. Ranjit, Inspector Bharati and Dr. Rekha. We are truly grateful for your presence and for sharing your valuable knowledge and experience with us today. I also extend a heartfelt welcome to our entrepreneurs, business leaders, professionals, partners, sponsors, media representatives, distinguished delegates, and every wonderful participant who has joined us. Your presence makes this celebration even more meaningful. Today is not merely the launch of an organization. It marks the beginning of a movement that believes every woman has the potential to become a leader, an entrepreneur, a mentor, and a change maker. As our guiding through beautifully reminded us, every empowered woman has the power to transform her family, her business, her community, and leave behind a legacy